ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. ஹல்லேலூயா. ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் எப்படி ஜெபிக்க வேண்டும். ದೇವರು ಶಿಷ್ಯರಿಗೆ ಹೇಳಿಕೊಡ್ತಾನೆ ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. மத்தாಯಿ 6:9 ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 6:9 எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும்போது ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ நீங்கள் இப்படி ஜெபிக்க வேண்டும். ನಾವು ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. பரலோகத்தில் இருக்கிற தந்தை, ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನನ್ನ ತಂದೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அவர் ஒரு நாಳು ಒಂದು ದಿನವೂ தேவன், ನಾನು ದೇವರು, ನಾನು ಸೃಷ್ಟಿಕರ್ತನು, ನಾನೇ ಅಲ್ಫಾ, ನಾನೇ ಒಮೆಗಾ என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ನಾನೇ ಆದಿಯು ಅಂತ್ಯವೂ ನೀವು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன சொல்லுகிறார்? ನಾನೇನು ಹೇಳ್ತೇವೆ? தகப்பன், ತಂದೆಯೋ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, நான் தகப்பனாய் இருக்கிறேன். ನಾನು ನಿನಗೆ ತಂದೆಯಾಗಿದ್ದೀನಿ. ಆದ್ದರಿಂದ நீங்க ஜெபிக்கும்போது ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು, பரலோகத்தில் இருக்கிற தந்தை, ಪರಲೋಕದ ತಂದೆ சொல்லி நீ ஜெபிக்க வேண்டும், ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு அப்பாவாய் இருக்கிறார், ನಮಗೆ ಅವರು ತಂದೆ ಆಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. தகப்பனை நம்ம ಆರಾಧಿக்க போகிறோம். ನಾವು ತಂದೆಯನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುகளை ಮೂಡಿ ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ அவருடைய சுந்தரவாத முகத்தை நோக்கி ಆತನ ಸುಂದರವಾದ ಮುಖವನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳೋಣ. சொல்லுவோம், ஆண்டவரே, ದೇವರೇ, என்னோட ಆಸೆ ಇದೆ ತಾಪಾ, ನನ್ನ ಆಸೆ ಎಲ್ಲ ನೀದೆಯಪ್ಪ. உம்மை ಅಪ್ಪಾன்னு கூப்பிடணும் ನಿನ್ನ அப்பா, ತಂದೆ ಅಂತ ಕರಿಬೇಕು. உம்மை அப்பா என்று கூப்பிடணும் அப்பா, ಅಪ್ಪ ಅಂತ ಕರಿಬೇಕು. உம்மை அப்பான்னு கூப்பிடணும் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவ ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்னை சுமந்தது பார்த்தா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, தோளில் என்னை சுமந்தது பார்த்தா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, கருவில் என்னை சுமந்தது பார்த்தா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, தோளில் என்னை சுமந்தது பார்த்தா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, அப்பா, 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 எல்லாரும் ಹೇಳ್ರಿ, அப்பா, உம்மை அப்பான்னு கூப்பிடவ ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவ ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, என்னை கெஞ்சுவது கொஞ்சுவது பார்த்தா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, என்னை கெஞ்சுவது கொஞ்சுவது பார்த்தா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, அப்பா, 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 உம்மை அப்பான்னு கூப்பிடவ ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவ ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, என் கண்ணீரெல்லாம் துடைப்பது பார்த்தா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, என் விண்ணப்பத்தை கேட்பது பார்த்தா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, என்
கண்ணீரெல்லாம் துடைப்பது பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடவா, என் தேவையெல்லாம் சந்திப்பது பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவ ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவ ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. அப்பா அம்மா அப்பா அப்பா உம்மை அப்பான்னு கூப்பிடவ ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவ ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. என்னை ஏந்துவது தாங்குவது பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடவா, என்னை ஏங்குவது தாங்குவது பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மிரக்கத்தை உறக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மிரக்கத்தை உறக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடவா. அப்பா அப்பா இருந்தது ஆழத்தின்னு சொல்லுவோம். அப்பா அப்பா ಎಲ್ಲರೂ அப்பா அப்பா உம்மை அப்பான்னு கூப்பிடவ ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவ ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவ ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. சொல்லுவோம் உம்மை அப்பான்னு அப்பா உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை அப்பா, நன் வாழ்நாளில் உம்மை அப்பான்னு கூப்பிடுவேப்பா, அப்பான்னு கூப்பிடவ ஆசை, உம்மை ಅಮ್ಮನ ಕೂಪಿಡವಾ ನಿನ್ನ ತಂದೆಯನ್ನು ಕರೆಯುವ ಆಸೆ ನಿನ್ನ ತಾಯಿಯೆಂದು ಕರೆಯುವ ಆಸೆ ನಿನ್ನ ತಂದೆಯನ್ನು ಕರೆಯುವ ಆಸೆ ಒಮ್ಮೆ ಅಪ್ಪನ ಕೂಪಿಡವಾ ಹಾಲೆಲೂಯಾ 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 அப்பாவுக்கு ஆசை நம்ம அவரை அப்பாவுன்னு கூப்பிடணும். தந்தைக்கு ஆசை நான் தந்தை ಅಂತ ಕರೆಯುವ. அதனால அப்பா வேதத்திலே சொல்லி வச்சிருக்கிறார், நீங்க ஜெபிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற தந்தை என்று சொல்லி ஜெபி. பரலோகದ ತಂದೆ ದೇವರೇ அந்த மேத்யூ 6:9 எடுத்து வாசிச்சினா மத்தாயின சுவார்ತೆ 6:9 ತೆಗೆದು ಓದಿದ್ರೆ யாராவது எடுத்து வாசிங்க. ಯಾರಾದ್ರೂ ತೆಗೆದು ಓದಿ 9:10 6:9 ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನನ್ನ ತಂದೆ ಪರಿಶುದ್ಧವಾ. ಆದರೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಆದ್ರೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ஆனா நீ ஜெபம் பண்ணும்போது ஹalleluya எங்கே ಇರುವ ಅಂತರಂಗದಲ್ಲಿ. ஹalleluya தமிழ் என்ன எழுதி இருக்கு சிஸ்டர்? ஹalleluya பரலோகத்தில் இருக்கிற பிதாவே பரலோகத்தில் ನನ್ನ ತಂದೆಯೇ என்று சொல்லி நீங்க ஜெபிக்கணும் ಎಂದು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஹalleluya அவருக்கு ಆಸೆ ಅದರ ಆಸೆ நம்ம ಅವರೇ ಯೆಹೋವಾ என்று கூப்பிடணும். ಯೆಹೋವಾ ಅಂತ ಕರೆಯಬೇಕು. ಅಲ್ಲನಾ ಯೆಹೋವಾ ರಾಫಾ ಎಂದು ಕೂಪಿಡணும். ಯೆಹೋವಾ ರಾಫಾ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಬೇಕು. இருந்தாலும் ಅದನ್ನೆಲ್ಲವಾಗಿದ್ದರು அவருக்கு ಆಸೆ ಆತನಿಗೆ ಆಸೆ பிள்ளைகளே அப்பா என்று சொல்லி கூப்பிடணும். ಮಕ್ಕಳು ನನ್ನ ತಂದೆ ಅಂತ ಕರೆಯಬೇಕು. ஹalleluya ಹalleluya ಮಗು பிறந்த ಮಗು ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ
அவரு அம்மா சொல்லி கொடுப்பார். ಅಮ್ಮ ಹೇಳ್ತಾರೆ, நான் அம்மா, ಅಮ್ಮ நான் டாடா, ನಾನ್ ಡ್ಯಾಡಾ, நான் அப்பா. ನಾನು ಅಪ್ಪ, சொல்லுப்பா அப்பா. ಅಪ್ಪ. ஹalleluya. பாத்திருக்கீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? நான் பண்ணிருக்கிறேன், உங்களை பத்தி தெரியாது. ನಿಮಗೆ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, நான் சொல்லிருக்கிறேன். ನಾನು ಹೇಳಿದ್ದೀನಿ. அவர் பேச தெரிய முன்னாடியே ಅವ್ರು ಮಾತನಾಡೋ ಮುಂಚಿತವಾಗಿ நான் சொல்லுவேன் டாடா ಡ್ಯಾಡಾ டாடா ಡ್ಯಾಡಾ ಅಂತ, ஹalleluya அப்பா ಅಪ್ಪ என்று சொல்லி கொடுப்பேன். ಹಾಗೆ ಹೇಳಿ ಕೊಡ್ತೇನೆ. அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ விசுவாசத்தில் வரும்போது ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬರುವ பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ತಂದೆ அவர் சொல்லி கொடுக்கிறார், நீங்க ஜெபிக்கும் போது ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ பரலோகத்தில் இருக்கிற தந்தை ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನನ್ನ ತಂದೆ என்று சொல்லி நீங்க ஜெபி. ಎಂದು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன ಅಂತರ್ಯದಲ್ಲಿರುವ ನನ್ನ ಅಂತರ್ಯದಲ್ಲಿ ಇರುವ ತಂದೆ ಎಂದು சொல்லி நீங்க ஜெபிங்க. ಅಂತರ್ಯದಲ್ಲಿರುವ ತಂದೆ அவருக்கு ஆசை, ಆವಾಗ ನಿಮ್ಮ அதே போல ಆತನಿಗೆ நமக்கு ಆಸೆ, ஆசை. ನಮಗೂ ಆಸೆ. உம்மை அப்பான்னு கூப்பிடவ ஆசை, உம்மை அம்மான்னு நீ அப்பா தானே சொல்லிருக்கிற. நான் உன்னை அப்பாவும் கூப்பிடுவேன், உம்மை அம்மாவன்னு கூப்பிடுவேன். ನಾನು ಅಮ್ಮ ಅಂತ ಕರಿತೀನಿ, ಅಪ್ಪ ಅಂತಾನೂ ಕರಿತೇನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நமக்கு அவர் எல்லாமா இருக்கிறார். ಆತನು ನಮಗೆ ಎಲ್ಲವಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. இன்னொரு வசி பாடுவோமா? ಇನ್ನೊಂದು ಸಾರಿ உம்மை அப்பான்னு கூப்பிடவ ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவ ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. அப்பா 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 அப்பா, உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவ ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவே என்னை சுமந்தது பார்த்தா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. தோள் என்னை சுமந்தது பார்த்தா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. கருவே என்னை சுமந்தது பார்த்தா, உம்மை அப்பா கூப்பிடவா. தோளில் என்னை சுமந்தது பார்த்தா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. என்னை ஏங்குவது தாங்குவது பார்த்தா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம இப்போ வேதத்துக்குள்ளே போகிறோம். ಸತ್ಯವೇದೊಳಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕಿದ್ದೀವಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம ஜெபத்தோடு ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ நம்ம இந்த காரியத்துக்குள்ளே போகுவோம். ಕಾರ್ಯದೊಳಗೆ ಹೋಗೋಣ. ஹalleluya. ஆண்டவரே, நான் உம்மை கேட்க வந்திருக்கிறேன். ನಿನ್ನನ್ನು ಕೇಳೋದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. என்னை ஆசீர்வாதிங்க, ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. என்னை ஆசீர்வாதிங்க. ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ஆண்டவரே, நான் மனுஷர பேச்சை கேட்க வரல, ಮನುಷ್ಯನ ಮಾತು ಕೇಳಲಿಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ, வேதத்தை கேட்க வந்திருக்கிறேன். ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. வார்த்தை கேட்க ನನ್ನ வந்திருக்கிறேன். ಮಾತನ್ನು ಕೇಳಲಿಕ್ಕೆ என்னோட பேசு, ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡು. நீ பேசு, ನನ್ನೊಂದಿಗೆ பேசு, நான் ஆசீர்வாதமா இருப்பேன். ನಾನು ಮಾತನಾಡಿದ ನಾನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೇನೆ. கரத்தில் ஒப்பு கொடுக்க ನನ್ನನ್ನು ಕರೆದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಒಳ್ಳೆ ತಂದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு பிரதருக்கு வேலை இருக்குது. ಸಹೋದರನಿಗೆ ಕೆಲಸ ಇದೆ. ஒரு சாட்சியை கேளுங்க. ಸಾಕ್ಷಿ ಕೇಳ್ರಿ. அவருக்கு போகணும், ಅವ್ರಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால அவர் ஒரு முயற்சி பண்ணிருக்கிறார். ಅವರು ಒಂದು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. நான் சபைக்கு போய் ಸಭೆಗೆ ಹೋಗಿ ஆராதனை முடிச்ச அப்புறம் தான் போகும். ಆರಾಧನೆ ಮುಗಿಸಿ ಹೋಗ್ತೇನೆ. என்ன நடந்தாலும் ಏನೇ ನಡೆದ್ರು நான் அந்த ஆராதனை முடிச்சிட்டு தான் போவேன். ಆರಾಧನೆ ಮುಗಿಸಿ ಹೋಗ್ತೀನಿ. ஆராதனை முடிச்சிட்டு தான் வருவேன். ಆರಾಧನೆ ಮುಗಿಸಿ ಬರ್ತೀನಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்தவரை தான் தேவன் ஆசீர்வதிப்பார். ಈ ರೀತಿ ಇದ್ದ ಜನರನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. இந்த ஜனங்களை தேவன் உயர்த்துவார். ಈ ರೀತಿ ಜನರನ್ನು ದೇವರು என்ன நடந்தாலும், ಏನೇ ನಡೆದ್ರು, வேலை போனாலும் போட்டு, ಕೆಲಸ ಹೋದ್ರು ಹೋಗ್ಲಿ, ஆண்டவர் போக கூடாது. ದೇವರು ಒಬ್ಬ, என் அப்பா என்ன விட்டு போக ನನ್ನ கூடாது. ತಂದೆ ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த மாதிரி வாஞ்சை உள்ளவங்களை ಆ தேவன் ರೀತಿ உயர்த்துவார். ಆಸಕ್ತಿ ಇರುವವರನ್ನು நான் ದೇವರು, சொல்லி கொடுக்கல, ನಾನು ಹೇಳಿಕೊಟ್ಟಿಲ್ಲ, அவரே தீர்மானம் பண்ணி வந்திருக்கார். ಅವರೇ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ஆராதனை முடிக்காத நான் போக மாட்டேன். ಆರಾಧನೆ ಮುಗಿಸಿದ எந்த வேலை இருந்தாலும் சரி ಏನೇ பரவாயில்லை, ಕೆಲಸ ಇದ್ರು வேலை போனாலும் ಕೆಲಸ பரவாயில்லை, ಹೋದ್ರು
ಆದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಎಂತ ನಡೆದಾலும் ಪರವಾಗಿಲ್ಲ, ಏನೇ ನಡೆದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. ನಾನು ಆರಾಧನೆ ಮುಗಿಚ ಅப்புறம் ಆರಾಧನೆ ಮುಗಿಸಿದ ನಂತರ ಕೆಲವರು ಕೂಟத்தை பார்த்து வருவாங்க, ಕೆಲವರು ಗುಂಪನ್ನು ನೋಡಿ ಬರ್ತಾರೆ, ಕೆಲವರು ஆண்டவரை பார்த்து வருவாங்க, ಕೆಲವರು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಬರುವವರಿದ್ದಾರೆ. சின்ன கூட்டத்தில் ஆண்டவர் இல்லையா? ಚಿಕ್ಕ ಗುಂಪಿನಲ್ಲಿ ದೇವರಿಲ್ವಾ? சொல்லுங்க, ಹೇಳ್ರಿ. ஹalleluya. ஹalleluya. வேதம் சொல்லிருக்கிறது, ದೇವರ ವಾಕ್ಯ எங்க 2-3 பேர் ಎಲ್ಲಿ ಇಬ್ಬರು நாமத்தில் கூடி வருவாரோ, ಎಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಮೂವರು ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಬರ್ತಾರೋ அவர் மத்தியில் நான் இருப்பேன். ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಇರುತ್ತೇನೆ. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya. அப்போ ಆಗ கூட்டத்தை பார்த்து வரணுங்க, ಕೂಟದವನ್ನ ನೋಡಿ ಬರೋ, அவர் ಎங்கே போனாலும் ಆಶೀರ್ವಾದ, ಅದೆಲ್ಲಿ ಹೋದ್ರು ಆಶೀರ್ವಾದ. ஆண்டவரை தேடி போனவங்க ದೇವರನ್ನು ನೋಡಿದವರು தனியே நின்றாலும் ஆசீர்வாதமா இருப்பார். ಒಂಟಿಯಾಗಿ ನಿಂತರೂ ಆಶೀರ್ವಾದ. ஹalleluya, ಹalleluya. நம்ம வேதத்துக்குள்ளே போகுவோம், எல்லாரும் அப்படி உட்காருவோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ஆமென். ஆண்டவர் நம்மளோடு இந்த நாள்ல பேசி இருக்கிறாரு ஆல்ரெடி. ಈ ದಿವಸದಲ್ಲಿ, ಈ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya. ஏனா ಯಾಕೆಂದರೆ ನಾನು ಮೆಸೇಜ್ எழுதுன்னு பாஸ்டருக்கு தெரியாது, ನಾನು ಮೆಸೇಜ್ ಬರೆದ ಸಂದೇಶ ಬರೆದದು ಸಭಾಪಾಲಕರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದರೆ இப்போ ஆல்ரெடி ಆರಾಧನೆ நடந்தது, ಆರಾಧನೆ ನಡೆದದ್ದು, பாட்டுகள் பாடுனது, ಹಾಡು ಹಾಡಿದ್ದು எல்லாமே மெசேஜுக்குள்ள வந்தாச்சு. ಎಲ್ಲವೂ ಸಂದೇಶದೊಳಗೆ ಬಂತಾಯಿತು. ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய ஆத்துமா, ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರ ಆತ್ಮನು ஒருவர்தான். ஹalleluya. ಒಬ್ಬರೇ. நம்ம 2 பேரா இருக்கலாம், ನಾವು ಇಬ್ಬರಾಗಿರಬಹುದು, ஆனா ஆண்டவர் ஒருவர்தான். ಆದರೆ ದೇವರು ಒಬ್ಬನೇ. ஏன்னா தேவன் பேசும்போது, ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರು ಮಾತನಾಡುವಾಗ ஒருவருக்கு மட்டும் பேச மாட்டாரு, ಆತನು ಒಬ್ಬರ ಜೊತೆ ಮಾತ್ರ அவருடைய ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ, பிரசன்னம் கூடி இருக்கிறவங்களுக்கு ஆவரிக்கும். ಅವರ ಪ್ರಸನ್ನತೆಯು ಇರುವವರ ಜೊತೆ ಆವರಿಸುತ್ತದೆ. ಆದ್ದರಿಂದ இந்த நாள்ல தலைப்பு ಈ ರೀತಿ, ಇವತ್ತಿನ ಒಂದು ಶೀರ್ಷಿಕೆ ஒரு ஜெபிக்கிற ஒரு ஆயுதம், ஜெப ஒரு ஆயுதம், ಪ್ರಾರ್ಥನೆ ಒಂದು ಆಯುಧ. ஹalleluya, ஹalleluya. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் ಫಿಲಿಪ್ಪಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 6-7. 6-7 இந்த வசனத்தை நம்ம எடுத்து படிக்கலாம். பிலிப்பு 4ஆம் அதிகாரம் 6-7. எடுத்தவங்க கன்னட எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சகல விண்ணப்பங்களையும் உத்தரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் ஹிருதயங்களும் உங்கள் சிந்தைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹalleluya. நம்ம வாழ்க்கையில வருகிற ஒரு காரியங்களும், ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುವಂತ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಎಲ್ಲ ಕವಲೆಯಲ್ಲೇ வரும், ಎಲ್ಲವೂ ಒಂದು ಚಿಂತೆಯಲ್ಲೇ ಬರುವಂತದಾಗಿದೆ. ஹalleluya, ஹalleluya. ஆனா அந்த கவலைகள், ಆ ಚಿಂತೆಯು, கவலைகள் வேளையில, ಕವಲೆ ಚಿಂತೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕರ್ತரை துதிக்கணும், ನಾವು ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸಬೇಕು. ನಾವು ಜಪத்துக்கு வரும்போது, ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರುವಾಗ நம்மளுக்கு ஒரு கவலை இருக்கும், ನಮಗೆ ಒಂದು ಚಿಂತೆ ಇರುತ್ತದೆ. நம்ம கவலை என்னன்னா, ನಮ್ಮ ಚಿಂತೆ ಏನೆಂದರೆ, ஒருவேளை நம்ம பண்ற காரியங்கள் சரியா இருக்குமோ, ನಾವು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳು ಸರಿಯಾಗಿ ಇರುತ್ತದೋ, ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು எடுக்கிற முயற்சிகள் தவறா இருக்குமோ, ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ನಿರ್ಧಾರ ಸರಿಯಾಗಿರ್ತದೆ. நம்மளுக்குள்ள இருக்கிற கவலையினால தான் நம்மளுக்கு இந்த புலம்பல், ನಮ್ಮ ಒಳಗಿರುವ ಚಿಂತೆಯಿಂದಲೇ ನಾವು ಗುಣಗುಟ್ಟುವರಾಗಿದ್ದೇವೆ. ஹalleluya, ஹalleluya. ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಅಂದ್ರೆ, ಪೌಲು குறிக்கப்படுது, ಈ ಪೌಲನ குறிಸಲ್ಪಡುವುದು, தேவனுடைய முன்பாக துதியுங்கள், ದೇವರ ಮುಂದೆ ಸ್ತುತಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ஆனா துதிக்கிறவனுக்கு
ಸ್ತುತಿಸುವವರಿಗೆ ஜெயம் உண்டு. ಜಯ ಉಂಟು. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் நீங்க எப்ப துதிக்கிறீங்களோ, ನೀವು ಯಾವಾಗ ಸ್ತುತಿಸ್ತೀರೋ, நான் சொல்லட்டுமா, ನಾನು ಹೇಳುತ್ತೀನಿ, நான் என் வாழ்க்கையில நான் பண்ற காரியம் இதுதான். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳಿದೆ. ஓடும் போதும் துதிப்பேன், ನಾನು ಓಡುವಾಗ ಸ್ತುತಿಸ್ತೇನೆ, அப்படி படுக்கும் போதும் துதிப்பேன், ನಾನು ಹಾಡುವಾಗಲೂ ಸ್ತುತಿಸ್ತೇನೆ, எனக்கு சிக்கன் மசாலையை போடும் போதும் துதிப்பேன். ಚಿಕ್ಕ ಮಸಾಲೆಯನ್ನು ಹಾಕುವಾಗಲೂ சில ಸ್ತುತಿಸ್ತೇನೆ. சமயத்துல நம்ம ஏதோ ಒಂದು குழம்புக்கு எடுத்து போட்டாச்சு, ನಾವು ಕೆಲವೊಮ್ಮೆ ಯಾವುದೋ ಒಂದನ್ನು ಸಾರಿಗೆ ತೆಗೆದು ಹಾಕಿ ಆಯ್ತು. அன்னைக்கு இந்த போன வாரத்திலேயே ಹೋದ ವಾರದಲ್ಲಿ நான் சாம்பார் பொடி தான் போடணும்னு இருந்தேன். ನಾನು ಸಾಂಬಾರ್ ಹುಡಿನೇ ಹಾಕಬೇಕು. ஆனா ஒரே டப்பில எங்க அம்மா எனக்கு சாம்பார் பொடியும் ரசப்பொடியும் போட்டு வச்சிருந்தாங்க. ಆದ್ರೆ ನನ್ನ ತಾಯಿಯು ಒಂದೇ ಒಂದು ಡಬ್ಬಿಯಲ್ಲಿ ಸಾಂಬಾರ್ ಹುಡಿಯನ್ನು ಮತ್ತು ರಸ ಹುಡಿಯನ್ನು ಒಟ್ಟಿಗೆ ಇಟ್ಟಿದ್ದರು. நான் எடுத்து ஃபர்ஸ்ட் ரசப்பொடி எடுத்து கொட்டினேன், சாம்பார் பொடி இது நினைச்சிட்டு. ನಾನು ಸಾಂಬಾರ್ ಹುಡಿ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿ ರಸ ಹುಡಿಯನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿದೆ. ஆனா போட்ட பின்னாலதான் தெரியும், ஐயோ சாம்பார் பொடி போடவே இல்லையே. ಅಯ್ಯೋ, ಹಾಕಿದ ಮೇಲೇನೆ ಗೊತ್ತಾಯ್ತು ನಾನು ಸಾಂಬಾರ್ ಹುಡಿ ಹಾಕ್ಲಿಲ್ಲವಲ್ಲ ಅಂತ. அதுக்கப்புறம் நான் சாம்பார் பொடியும் போட்டேன். ಅದರ ನಂತರ ನಾನು ಸಾಂಬಾರ್ ಹುಡಿಯನ್ನು அப்புறம் சாம்பார் வச்சு தாளிச்சாச்சு. ಸಾಂಬಾರ್ ಮಾಡಿ ಒಗ್ಗರಣೆ ಮಾಡಿ ಆಯ್ತು. ஆனா வச்சேன். ಅದರ ನಂತರ அதுக்கப்புறம் வச்சுட்டு பாஸ்டருக்கு நான் தோசை பண்ணி கொடுத்தேன். ಸಭಾಪಾಲಕರಿಗೆ ದೋಸೆಯನ್ನು ಮಾಡಿ ಕೊಟ್ಟೆ. ஆனா பாஸ்டர் சொன்னாரு சூப்பரா இருக்குதுன்னு. ಆದ್ರೆ ಸಭಾಪಾಲಕರು எனக்கு ஒரு மாதிரி திக்குனாச்சு. ನನಗೆ ಒಂಥರ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿತ್ತು. பரவாயில்லையே, நம்ம சாம்பார் பொடியும் ரசப்பொடி ரெண்டு போட்டா ஹோட்டல் சாம்பார் ஆயிடும் நினைச்சேன். ನಾವು ಸಾಂಬಾರ್ ಹುಡಿ ರಸ ಹುಡಿಯನ್ನು ಒಟ್ಟಿಗೆ ಹಾಕಿದ್ರೆ ಹೋಟೆಲ್ ಸಾಂಬಾರ್ ಆಗಿ ಬಿಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ஹalleluya. சில காரியங்கள், ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು நம்ம துதிக்க வேண்டிய இடத்துல, ನಾವು ಸ್ತುತಿಸುವ ಜಾಗದಲ್ಲಿ நம்ம ஜெபித்தா, ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ, அத முறுமுறுச்சா ಗುಣಗುಟ್ಟಿದರೆ நம்மளுக்கு ஒண்ணும் கிடைக்காது. ನಮಗೆ ಏನು ಸಿಗುವುದಿಲ್ಲ. நம்ம என்ன பண்ணுவோம்? ನಾವೇನು ಮಾಡುತ್ತೇವೆ? கடவுளை எனக்கு அது கொடுக்கல, ನನಗೆ ದೇವರೇನು ಕೊಡಲಿಲ್ಲ. ஆண்டவர் ಕಂಪ್ಲೇಂಟ್ ಬಾಕ್ಸ್ ಇಲ್ಲ. ದೇವರು ಒಂದು ದೂರನ್ನು ಸಲ್ಲಿಸುವ ಒಂದು ಡಬ್ಬಿ ಅಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. தேவனை துதித்தாதான் ஆசீர்வாதம். ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿದರೆ ಆಶೀರ್ವಾದ. ಅದನ್ನ ಕವಲೆಯ ಬಿಟ್ಟು ಕರ್ತரை துதி. ಆದರೆ ಚಿಂತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸು. எல்லா விதத்திலையும் ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲಿಯೂ நம்மளுக்கு ஒரு விண்ணப்பத்தை ஏறெடு. ನಮಗೆ ಒಂದು ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಇರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. நம்மளோட கிரகிக்கைய மீறி, ನಮ್ಮ ಒಂದು ಗ್ರಹಿಕೆಗೆ ಮೀರಿ நம்ம கர்த்தரை துதிக்கிறவங்களா மாறணும். ನಾವು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವರಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. என் சிறு வயசுல எனக்கு கத்து கொடுத்த ஆவிக்குரியான தகப்பனார் தாயாரு, ನನ್ನ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ನನ್ನ ಆತ್ಮಿಕ ತಂದೆ ತಾಯಿಯರು ನನಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟದ್ದು, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா, ನಿಮಗೆ ಏನಾದ್ರೂ ಅವಶ್ಯಕತೆ ஒரு ಇದ್ದರೆ பேப்பர்ல எழுதுங்க, ಒಂದು ಕಾಗದದಲ್ಲಿ ಬರೆಯಿರಿ. ஜெபம் கர்த்தர் அந்த காரியத்துக்காக கர்த்தருக்குள்ள துதிங்க. ಅದು ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಕರ್ತನಲ್ಲಿ ಸ್ತುತಿಸಿರಿ. அது சும்மா துதிக்க கூடாது. ಅದು ಸುಮ್ಮನೆ ಸ್ತುತಿಸಬಾರದು. ஏதோ படிச்ச ಅದನ್ನು ನಾನು ಓದಿ அது வச்சிருக்கிற ஒரு வேதத்துக்குள்ள வச்ச, ಅದು ಒಂದು ಸತ್ಯವೇದದ ಪುಸ್ತಕದೊಳಗೆ ಇಟ್ಟೆ. நான் வச்சுட்டு அப்படியே ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு விட்டுல. ಅದನ್ನು ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಬಿಟ್ಟು, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்க போறீங்க, அதுக்காக நன்றி. ದೇವರೇ ನನಗೆ ಇದನ್ನು ಕೊಡ್ಲಿಕ್ಕಿರೋದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. ஹalleluya. நான் எத்தனை வயசுல எனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணி இருப்பீங்க நீங்க நினைக்கிறீங்க? ನಾನು ಎಷ್ಟು ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ನನಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಗಂಡ ಸಿಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೀವು 10 ವಯಸ್ಸುல நான் ஜெபம் பண்ண தொடங்கினேன். ನಾನು 10 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ನಾನು ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. 10 ವಯಸ್ಸುல ஒரு ಯೂತ್ மீட்டிங் அட்டெண்ட் ஆவனேன். ನಾನು 10 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಯೂತ್ ಮೀಟಿಂಗ್ ಅನ್ನು ಅಟೆಂಡ್ ಮಾಡಿದೆ. அந்த யூத் மீட்டிங்ல சொல்லி கொடுத்தாங்க, ಆ ಯವನಸ್ಥರ ಕೂಟದಲ್ಲಿ ನನಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟರು, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எதிர்ப்பு வருகிற பிரச்சனைகள், வாழ்க்கை துணையை நீங்க தேடும் போது, ನಿಮಗೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುವಂತ ಒಂದು ಹಿಂಸೆಗಳು ಮತ್ತು ಜೀವನದ ಕುರಿತು ನೀವು ಹುಡುಕುವಂಥದ್ದು, ಸಂಗಾತಿಯನ್ನು ಹುಡುಕುವುದು ಅದು ದೇವನಿಗೆ ಅದು ದೇವರಿಗೆ ಬಿಟ್ಟದ್ದು. ದೇವರಿಗೆ ಬಿಟ್ಟರೆ ಉಂಗ வாழ்க்கை செழிப்பாயிருக்கும், ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ಒಂದು ಬೆಳಗಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அந்த 10 வயசுல தொடங்கின ஜெபத்தை ನಾನು 10 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. தேவனே எனக்கு நீர் கொடுக்க போற துணைக்காக நன்றி. ದೇವರೇ ನನಗೆ ನೀನು ಕೊಡ್ಲಿಕ್ಕಿರುವ ಜೊತೆಗಾರನಿಗಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಅವರ ಕುಟುಂಬಕ್ಕಾಗ நன்றி. ಅವರ
ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. எந்த இடத்துல இருக்குதோ ಅವರು ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಇದ್ದಾರೋ அவருடைய காலத்திலே கர்த்தரை துதிக்கிற மனுஷனா மாறணும். ಅವರು ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವ ಮನುಷ್ಯನಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. இப்ப திருமணமாய் 10 வருஷம் மேல ஆயிடுச்சு. ಮದುವೆ ಆಗಿ 10 ವರ್ಷದ ಮೇಲೆ ಆಯ್ತು. என்னோட காட்ரேஜ் திறக்கும் போது ನನ್ನ ಒಂದು ಗಾಡ್ರೇಜ್ ಅನ್ನು ತೆಗೆಯುವಾಗ ಹಳೆ ಡೈರಿ எடுத்தேன். ನಾನು ಹಳೆಯ ಒಂದು ಡೈರಿಯನ್ನು ತೆಗೆದೆ. நான் எழுதின ஜெப குறிப்புகளை பார்த்தேன். ನಾನು ಆ ಡೈರಿಯಲ್ಲಿ ಬರೆದಿರುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ನೋಡಿದೆ. ஆனா அந்த ஜெப குறிப்புல என்ன இருந்துச்சுன்னா, ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯ ವಿಜ್ಞಾಪನೆಯಲ್ಲಿ ಏನಿತ್ತಂದ್ರೆ, நான் ஒரு நல்ல ஆண்டவருக்கு சொன்னேன், எனக்கு இந்த குவாலிட்டிகள் என்னோட கணவனாருக்கு வேணும். ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ಈ ರೀತಿ ಒಂದು ಕ್ವಾಲಿಟಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ, நல்ல பாடுற மனுஷனா இருக்கணும், ಒಳ್ಳೆಯ ಹಾಡುವ ಮನುಷ್ಯನಾಗಿ, நல்ல ஜெபிக்கிற மனுஷனா இருக்கணும், ಒಳ್ಳೆಯ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಮನುಷ್ಯನಾಗಿ, நல்ல இங்கிலீஷ் பேசுற மனுஷனா இருக்கணும், ಒಳ್ಳೆಯ ಇಂಗ್ಲಿಷ್ ಭಾಷೆಯನ್ನು ಮಾತನಾಡುವ ಮನುಷ್ಯನಾಗಿರಬೇಕು. ஏன்னா கர்த்தரை துதிக்கிறதுக்கு எனக்கு இங்கிலீஷ் வராது. ಯಾಕೆಂದ್ರೆ ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಇಂಗ್ಲಿಷ್ ಬರುವುದಿಲ್ಲ. ஏன்னா நான் கன்னட மீடியம் படிச்சது. ಯಾಕೆಂದ್ರೆ ನಾನು ಕನ್ನಡ ಮೀಡಿಯಂ ಅಲ್ಲಿ ಓದಿದವಳು. ஆனா நான் எனக்கு விருப்பப்பட்டதெல்லாம் நான் கேட்டேன். ನನಗೆ ಇಷ್ಟವಾದದನ್ನೆಲ್ಲ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದೆ. கர்த்தர் எனக்கு ஒரு கர்த்தருடைய பயத்திலே அந்த 10 வயசுலயே என் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு உணர்வை நான் உணர்ந்தேன். ನಾನು ಆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ದೇವರ ಮೇಲಿರೋ ಒಂದು ಉತ್ಸಾಹವನ್ನು ನಾನು ಅನುಭವಿಸಿದೆ. ஹalleluya. ஹalleluya. அந்த நாள்ல என் தேவன் என்னை நடத்தி கொண்டு போன வழிகள், ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋದ ಸಮಯಗಳು அந்த வித்தியாசமா இருந்தது. ಅದು ತುಂಬಾ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿತ್ತು. எப்ப பாரு ಯಾವಾಗ ನೋಡಿದರು லீவு கிடைச்சா போதும், ಲೀವ್ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಸಾಕು, லீவு கிடைச்சா சர்ச்சுக்கு ஓடலாம். ಲೀವ್ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಚರ್ಚಿಗೆ ಓಡಬೇಕು. ஏன்னா நான் வளர்ந்த அந்த ஹாஸ்டல் ஊழியக்காரனும் ஊழியக்கார அம்மாவும் நடத்தி வந்தாரு. ನಾನು ಬೆಳೆದ ಹಾಸ್ಟೆಲಿನ ಒಂದು ಆತ್ಮಿಕ ತಾಯಿ ತಂದೆಯರು ಆ ರೀತಿಯ எந்த வார்டனும் கிடையாது. ಯಾವ ರೀತಿ ಒಂದು ವಾರ್ಡನ್ ಇರಲಿಲ್ಲ. ஏன்னா அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் வேத வார்த்தை தான். ಅವರು ನಮಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟದೆಲ್ಲ ಸತ್ಯವೇದ நல்ல வழிகளை தான் சொல்லி கொடுத்தாங்க. ಒಳ್ಳೆಯ ದಾರಿಗಳನ್ನೇ ಕಲಿಸಿಕೊಟ್ಟರು. நல்ல உணவை ஆயத்தப்படுத்த கத்து கொடுத்தாங்க. ಒಳ್ಳೆಯ ಜೀವಿತವನ್ನು ಹೇಗೆ ನಡೆಸಿಕೊಡಬೇಕು, கிறிஸ்துவுக்குள்ள எப்படி யாரை எப்படி நடத்தணும்னு கத்து கொடுத்தாங்க. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಯಾವ ರೀತಿ ನಡೆಸಿಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರು ಕಲಿಸಿಕೊಟ್ಟರು. ஏன்னா தேவனே அந்த மனுஷன் துதிக்கிற மனுஷனா இருந்தா. ಯಾಕೆಂದರೆ ಆ ಮನುಷ್ಯನು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದನು. என்னோட ஆத்மீக தகப்பனாரு, ಆತ್ಮಿಕ ತಂದೆ ತಾಯಿಯರು இந்த உலகத்தில் அவர் இப்ப இல்ல. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅವರು ಇವಾಗ ಇಲ್ಲ. ஆனா அவர் சொன்ன வார்த்தை, ಆದರೆ ಅವರು ಹೇಳಿದ ಮಾತು, அதிகாலை எங்களை உணர்த்துற அலறாம். ಮುಂಚಾನೆಯಲ್ಲಿ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯೋ ಎಬ್ಬಿಸುವಂತ ಅಲರಾಮು ಅದು ಏನன்னா, ಅದು ಏನೆಂದರೆ ಅವರು பாடுகிற ஹல்லேலூயா, ಅವರು ಹಾಡುವ ಹಲ್ಲೇಲೂಯಾ ಎಂಬುದಾಗಿ, ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே இருப்பாரு. ಹಲ್ಲೇಲೂಯಾ ಎಂಬುದಾಗಿ ಹಾಡುತ್ತಾನೆ ಇರುತ್ತಾರೆ. தெரியும் எங்களுக்கு. ಆವಾಗನೇ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. 5:30 மணிக்கு பாஸ்டர் எழுந்திட்டாரு, 5:30ಗೆ ಸಭಾಪಾಲಕರು சீக்கிரம் போய் முகத்தை கழுவுவோம், ಬೇಗ ಹೋಗಿ ಮುಖ ತೊಳೆದುಕೊಳ್ಳಬೇಕು, பல்லு விளக்கி எங்களோட காரியத்தை பார்த்து ಅಲ್ಲು ಉಜ್ಜಿ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ 6 மணிக்கெல்லாம் தேவரோட சமூகத்தில் இருப்பேன். 6 ಗಂಟೆಗೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ 5 நிமிஷம் லேட் ஆனாலும் 5 ನಿಮಿಷ ಲೇಟ್ அந்த பிரேயர் முடிக்கிற வரைக்கும் நின்றுகிட்டே இருக்கணும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿಸುವವರೆಗೆ ನಿಂತುಕೊಂಡೇ ಇರಬೇಕು. எல்லாரும் உட்கார்ந்து கை தட்டலாம். ಎಲ್ಲರೂ ಕೂತುಕೊಂಡು ಕೈ ஆனா ತಟ್ಟಬೇಕು. நாங்க ஒரு நாளும் அந்த மாதிரி நிக்கிற நிலைமைக்கு கர்த்தர் விடல. ಆದ್ರೆ ಒಂದು ದಿನವೂ ದೇವರು ನಿಂತುಕೊಳ್ಳುವ ಒಂದು ಸ್ಥಿತಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ. தேவனுக்குள்ள வைராக்கியமாய் வளரணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தா, ದೇವರೊಳಗೆ ಒಂದು ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಬೆಳೆಯಬೇಕೆಂಬ ಒಂದು ಆಸಕ್ತಿ ಇದ್ದರೆ தேவனுக்கு நன்றியை செலுத்த கத்துக்கோ. ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು இருக்கிற காரியங்களை வைத்து ಇರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು, சில நேரத்துல ஒரு பென்சில் தான் இருக்கும். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದೇ ಪೆನ್ಸಿಲ್ ಇರುತ್ತದೆ. அந்த ஒரு பென்சில் 3 கட் பண்ணுவோம். ಆ ಒಂದು ಪೆನ್ಸಿಲ್ ಅನ್ನು 3 ವಿಭಾಗ ಮಾಡುತ್ತೇವೆ. அந்த லெட் கட் உடைய கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோம். ಅದರ ಒಳಗಿರುವ ಪಿನ್ನು ಮುರಿದು ಹೋಗಬಾರದೆಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. நீங்க பாருங்க, பென்சிலை நீங்க கீழே போட்டா தான் அந்த லெட் உள்ள இருக்குது கட் ஆகும். ನೀವು ಪೆನ್ಸಿಲ್ ಅನ್ನು ಕೆಳಗೆ ಹಾಕಿದರೆ ಅದರ ಮೊನೆ ಕಟ್ಟಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. என் பென்சில் அப்படியே வச்சா ನನ್ನ ಪೆನ್ಸಿಲ್ ಅನ್ನು ಆ ರೀತಿಯಾಗಿ அந்த லெட் கூட கட் ஆகாது, ಅದರ ಮೊನೆಯು ಕಟ್ಟಾಗುವುದಿಲ್ಲ. ஜெபிக்கும் போது, ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ தேவன் நம்மளுக்கு எல்லா விதங்களை கத்து கொடுப்பா. ದೇವರು ನಮಗೆ ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ವಿಧಗಳನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. ಯಾಕಂದರೆ
மத்தாய் 6:10 சொல்றது. ಮತ್ತಾಯ 6:10 ಹೇಳುತ್ತದೆ. மத்தாயின் சுவார்த்தை 6:10. Matthew 6:10. ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ತಂದೆಯೇ, பரலோகத்தின் பிதாவே, ನಿನ್ನ ನಾಮವು ಪರಿಶುದ್ಧವೆಂದು உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ನಿನ್ನ ರಾಜ್ಯವು ಬರಲಿ, உன் ராஜ்யம் வரட்டும், ನಿನ್ನ ಚಿತ್ತವು ಪರಲೋಕದಲ್ಲಿ உன் சித்தம் பரலோகத்தில் இருக்கிற போல ನೆರವೇರುವ ಪ್ರಕಾರ இருக்கிற பிரகாரம் ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ನೆರವೇರಲಿ. பூலோகத்திலும் இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஹalleluya. நம்ம வாழ்க்கையில ಆ ಜೀವಿತದಲ್ಲಿ என்ன சித்தமோ ಏನು ಚಿತ್ತವೋ அது பரலோகத்துல சரியா இருந்தா, ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿದ್ದರೆ உங்க வாழ்க்கையில பூலோகத்துல அது சரியா இருக்கும். ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಅದು ಸರಿಯಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. 2012க்கு வந்தேன். 2012ಕ್ಕೆ ಬಂದೆ. நிறைய ஒரு அலைன்ஸ் கல்யாண அலைன்ஸ் பார்த்தாங்க. ನನಗೆ ಅನೇಕ ಕಲ್ಯಾಣ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ನೋಡಿದರು. அப்ப கூட இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்த தேவனுக்காக. ಆವಾಗಲೂ ಈ ರೀತಿಯೇ ನಾನು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಓಡ್ತಾ ಇದ್ದೆ. ஹalleluya. ஹalleluya. என் வீட்ல யாரும் கேட்க மாட்டாங்க. ಯಾಕಂದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರು ಕೇಳ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. படிக்க ஃபுல் புக்ஸ் இருக்கும் எப்போலும். ನನ್ನ ಹಾಸಿಗೆ ಫುಲ್ ಬಾಕ್ಸ್ ಆಗಿರುತ್ತದೆ. என் தங்கச்சிங்க 2 பேரும் என்ன மாறி மாறி திட்டுவாங்க. ನನ್ನ ತಂಗಿಯರು ನನ್ನನ್ನು ತಿರುಗಿ ತಿರುಗಿ ಬೈತಾ ಇದ್ರು. ஆனா நான் சொல்லுவேன், ಆದರೆ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, அது ஒரு புக்ஸும் தொலைச்சிராத. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಬುಕ್ಸ್ ಅನ್ನು ಕಳೆದು ಹಾಕಬೇಡ. என்னோட ப்ராப்பர்ட்டி, ನನ್ನ ಒಂದು ಆಸ್ತಿ நான் ಎಂಬುದಾಗಿ. பைபிள்ல டிஃபரெண்ட் பைபிள் வாங்கி வச்சுக்குவேன். ನನ್ನ ಸತ್ಯವೇದದ ವ್ಯತ್ಯಾಸವಿರೋ ಸತ್ಯವೇದನ ನಾನು விதவித ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. துணி வாங்க மாட்டேன். ನಾನು ಡ್ರೆಸ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. நான் நல்ல கரெக்டா வேற ஸ்டைல் வேற நீள அகலம் பார்த்து பைபிள் வாங்குவேன். ನಾನು ಉದ್ದ ನೀಳ ಅಗಲ ನೋಡಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ரீசென்ட்லி கூட பாஸ்டர் கேட்டேன், ஏன் இவ்வளவு பைபிள்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன்? ಸಭಾಭಾಗ ಕೇಳ್ತಾರೆ, ಯಾಕೆ ಇಷ್ಟು ಬೈಬಲ್ ಅನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿದೀಯ? ஏன்னா எல்லாம் வேணும் எனக்கு. ಯಾಕೆ ಎಲ್ಲವೂ ನನಗೆ ಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஏன்னா என்னோட ப்ராப்பர்ட்டி. ಯಾಕೆಂದ್ರೆ ಅದು ನನ್ನ ಆಸ್ತಿ. ஏன்னா தேவனோட சித்தத்தின் பிரகாரம், ದೇವರ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ என்ன நடச்சன ஒரு இது அடையாளமா நான் வைத்துக்கொண்டேன். ನನ್ನನ್ನು ನಡೆಸಿದ ಒಂದು ಗುರುತನ್ನಾಗಿ ನಾನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஹalleluya. ஹalleluya. தேவனோட இஷ்டம் என்ன? ದೇವರ ಇಷ್ಟ ಏನು? நம்ம ஜெபிக்கணும்னு தான். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஏன்னா ஜெபத்திலே ஒரு வல்லமை உண்டு. ಯಾಕೆಂದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಉತ್ಸಾಹವಿದೆ. யாக்கோபு 5:16 சொல்லுது, ಯಾಕೋಬ 5:16 ಹೇಳುತ್ತದೆ, நீதிமான் ஜெபம் ஒரு சக்தி உள்ளதாயிருக்கும். ನೀತಿವಂತನ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯು ಒಂದು ಶಕ್ತಿ ಉಳ್ಳದಾಗಿದೆ. நீங்க சொல்லல, நான் நீதிமான் இல்லையே, ನೀವು ಹೇಳಬಹುದು ನಾವು ನೀತಿವಂತರಲ್ಲ, நான் ஒரு பாவி, ನಾವು ಪಾಪಿಗಳು, என் பாவத்தினால நான் எப்படி நீதிமானாக முடியும்? ನಾನು ಪಾಪದಿಂದ ಹೇಗೆ ನೀತಿವಂತನಾಗಿ நான் ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ சொல்றேன், ಸಾಧ್ಯ? தேவனுடைய சமூகத்திலே ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ நான் நீதிமான் சொல்லிட்டு ನಾನು ನೀತಿವಂತನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ நீ ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலே, ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಕೂತ್ಕೊಂಡ್ರೆ, கர்த்தருக்குள்ள ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்கிற நீதிமானேன்னு சொன்னபோது, ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವ ನೀತಿವಂತನೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಂತ ನಾವು, அப்பா நல்லவனா இருந்தா பிள்ளை நல்லதா இருக்கும். ಅಪ್ಪ ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದರೆ ಮಕ್ಕಳು ಒಳ್ಳೆಯವರಾಗಿ ಇರ್ತಾರೆ. அப்பா படிச்சவனா இருந்தா பிள்ளையும் படிப்பா. ಅಪ್ಪ ಓದಿದವರಾಗಿದ್ದರೆ ಮಕ್ಕಳು ಓದುವಂತರಾಗಿರ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம், ಈ ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, அப்பா டாக்டர்னா மகனும் டாக்டர், ಅಪ್ಪ ಒಂದು ವೈದ್ಯನಾಗಿದ್ದರೆ ಮಗನು ವೈದ್ಯನಾಗಿ ಇರ್ತಾನೆ. அப்பா டீச்சர்னா மகனும் டீச்சரா இருப்பா. ಅಪ್ಪ ಒಂದು ಶಿಕ್ಷಕನಾಗಿದ್ದರೆ ಮಗನು ಶಿಕ್ಷಕನಾಗಿಯೇ ಇರ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. ஆனா வழிகள் வேறையா இருக்கலாம், ಆದ್ರೆ ದಾರಿಯು ಬೇರೆಯಾಗಿರಬಹುದು, அழைப்புகள் வேறையா இருக்கலாம், ಕರೆಯುವಿಕೆ ಬೇರೆಯಾಗಿರಬಹುದು, ஆனா ஜெபம் ஒண்ணுதான். ಆದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಒಂದೇ. ஹalleluya. ஹalleluya. நீதிமான் ஜெபம் உறுதியான சக்தி உள்ளதா இருக்கும். ನೀತಿವಂತನ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಒಂದು ಶಕ್ತಿಯುಳ್ಳ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿದೆ. ஜெபம் நம்ம வாழ்க்கையை ಉಲ್ಟಾ ಪಲ್ಟಾ ಹಾக்கும். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ரோமா 12:12 சொல்லுது, ರೋಮ 12:12 ಹೇಳುತ್ತದೆ, ஜெபம் ಪ್ರಾರ್ಥನೆ ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிற மனுஷன், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಯಸುವಂತ ಮನುಷ್ಯನು
ಮೊದಲು ನಂಬಿಕೆಯೋടെ இருக்கணும். ಮೊದಲು ನಂಬಿಕೆಯಂತೆ ಇರಬೇಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ಮಾರ್ಕ್ 1:24 ಮಾರ್ಕ 1:24 ನಂಬಿಕೆಯೋടെ ಜெபம் பண்ணணும். ನಂಬಿಕೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ಅನೇಕ ಸಾರಿ ವಿಶ್ವಾಸ ಕೊರವಿನಾಲ ನಮ್ಮ ಜெபம் ಕೇಳಲ್ಪಡಾದೆ. ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸದ ಕೊರತೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಕೇಳಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஏனா ಯಾಕಂದರೆ நம்ம வாழ்க்கையில விசுவாசம் இருந்தா ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವಿದ್ದರೆ நல்லதை பெற்றுக்கொள்வோம். ಒಳ್ಳೆಯದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஏனா நான் விசுவாசித்த என் வாழ்க்கையில நல்லதே வரும். ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸಿದ ನನಗೆ ಒಳ್ಳೆಯದೇ ಬರುತ್ತದೆ. நல்ல ஜெபிக்கிற மனுஷனே வரணும். ಒಳ್ಳೆಯ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಮನುಷ್ಯನೇ ಬರಬೇಕು. நல்ல கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷன் வரணும். ಒಳ್ಳೆಯ ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವ ಮನುಷ್ಯನೇ ಬರಬೇಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. எனக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ನನಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಅವಕಾಶವಿತ್ತು. பைபிள் காலேஜில் படித்தேன். ಸತ್ಯವೇದದ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಓದಿದೆ. நல்லா ஆராதிக்கிற மனுஷனுங்க இருந்தாங்க. ಒಳ್ಳೆಯ ಆರಾಧಿಸುವ ಮನುಷ್ಯರಿದ್ದರು. நான் ಆಯ್ಕೆ பண்ணிக்கலாம் யாரை வேணாலும். ನಾನು ಯಾರನ್ನ ಬೇಕಾದ್ರೂ ಹಾರಿಸಬಹುದಿತ್ತು. நான் கர்த்தருடைய கிருபையில் நான் நல்லா இருக்கிறேன். ಕರ್ತನ ಕೃಪೆಯಲ್ಲಿ ನಾನು ಒಳ್ಳೆಯವಳಾಗಿದ್ದೇನೆ. அப்பளும் நல்லா இருந்தேன், இப்பளும் நல்லா இருக்கிறேன். ಅವಾಗಲೂ ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ, ಇವಾಗಲೂ நான் ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ. யாரை வேணாலும் என்னோட சாய்ஸ் பண்ணிக்கலாம். ನಾನು ಯಾರನ್ನ ಬೇಕಿದ್ರೂ ಆರಿಸಿಕೊಳ್ಳಬಹುದಿತ್ತು. நான் நினைச்சேன், ನಾನು ನೆನೆಸಿಕೊಂಡೆ, என் தேவன் எனக்கு கொடுத்தது ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿರೋದು நல்லா இருக்கும், ಒಳ್ಳೆಯದಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. என் தகப்பனார் தேடி கொடுத்தது, ತಂದೆ ತಾಯಿ ಹುಡುಕಿ ಕೊಟ್ಟದ್ದು எனக்கு நல்லா இருக்கும், ಒಳ್ಳೆಯದಾಗಿರುತ್ತದೆ. வாழ்க்கையில நம்ம பிள்ளைகள் தவறான வழிக்கு போகாதபடிக்கு தாயின் தகப்பனை இன்று முதல்ல ஜெபம் பண்ணணும். ತಂದೆ ತಾಯಿಯರು ಮಕ್ಕಳು ಕೆಟ್ಟ ದಾರಿಯನ್ನು ಹುಡುಕದ ಹಾಗೆ ಅವರಿಗೋಸ್ಕರ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿರಬೇಕು. ನಾನು என்னோட வாழ்க்கையில என் பிள்ளைகள் இப்பதான் சிறு பிள்ளைகள். ಯಾಕೆಂದ್ರೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಈಗವಾಗಲೇ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು. ನಾನು ಕಾலைல இப்பொழுதும் 3 மணிக்கு எழுந்துக்குவேன். ನಾನು ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ 3 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಹೇಳುತ್ತೇನೆ. 3 மணிக்கு எழுந்து 3 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು என் குழந்தை பிஞ்சு குழந்தை என் கையில எடுத்துக்குவேன். ನನ್ನ ಚಿಕ್ಕ ಮಗುವನ್ನು ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அவளை எடுத்து கையில வைத்துக்கொண்டு இன்றிலிருந்தே நான் ஜெபம் பண்ண தொடங்கினேன். ನಾನು ಇವತ್ತಿಂದಲೇ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಕ್ಕೆ எப்பொழுது ஜெபிக்கிற காரியம் பிள்ளைகளுக்கு நான் ஃபர்ஸ்ட் தொடங்குவேன். ನಾನು ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಕಾರ್ಯ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು. முதலாவதாக நான் என்னோட காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ಮೊದಲನೇದಾಗಿ ನನ್ನ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. அதுக்கப்புறம் என்னோட பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ಅದರ ನಂತರ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. என் கணவனருக்காக ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுவேன். ನನ್ನ ಸೇವಕರಿಗೋಸ್ಕರ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. என்னை யாரெல்லாம் போஷித்தாங்க, நடத்துனாங்க, வளர்த்துனாங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ನನ್ನನ್ನು ಯಾರೆಲ್ಲ ನಡೆಸಿದರೋ ಪೋಷಿಸಿದರೋ ಅವರಿಗೋಸ್ಕರ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ஏன்னா ಯಾಕಂದರೆ நான் எல்லார் மேல கடன் பெற்றுக்கொண்டேன். ಯಾಕೆಂದರೆ ನಾನು ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಸಾಲಗಾರಳಾಗಿದ್ದೇನೆ. ஹalleluya. ஹalleluya. ஏன்னா ஒரு மனுஷன் ஜெபிக்கிறது தான் ஒரு கடன் கொடுக்கிற போல வாங்குற போல தான். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ಒಂದು ಸಾಲ ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ. ஹalleluya. ஹalleluya. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணும்போது ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ நம்ம விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு கொடுப்போம். ನಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಡುತ್ತೇವೆ. ஆண்டவர் நம்ம காரியத்தை எடுத்துக்கொள்வார். ದೇವರು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நம்ம ಆಂಡವர்கிட்ட இருந்து நல்ல ஆன்சரை பெற்றுக்கொள்வோம். ನಾವು ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಒಳ್ಳೆಯ ಉತ್ತರವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அப்படி பெற்றுக்கொள்ளமா இருந்தா ಹಾಗೆ ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತ ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ நம்மளுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். ನಮ್ಮೊಳಗೆ ವಿಶ್ವಾಸವಿರಬೇಕು. ಎರಡನೇದಾಗಿ சங்கீர்த்தனம் 66:18 ಕೀರ್ತನೆ 66:18 சும்மா ஜெபிக்க கூடாது. ಸುಮ್ಮನೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬಾರದು. ஜெபம் பண்ணும்போது ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ முதலாவது நம்பிக்கை இருக்கணும். ಮೊದಲನೇದಾಗಿ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. ಎರಡನೇದಾಗಿ படிங்க சங்கீர்த்தனம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடான். ஹalleluya. அக்கிரம சிந்தை
ಕೆಟ್ಟ ಮನಸ್ಸಿನವರಾಗಿದ್ದರೆ, ஹalleluya Hallelujah. நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெபம் பண்ணும்போது ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ, ஒரு தாயா இருக்கும்போது ஒரு ತಾಯಿಯಾಗಿರುವಾಗ நம்ம பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ஆனா ಬಯಸ್ತೇವೆ. பிள்ளைகள் வழிகள் தீமையா இருந்தா ಆದರೆ ಮಕ್ಕಳ ದಾರಿಯು ಕೆಟ್ಟದಾಗಿರುತ್ತದೆ. நம்ம 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 என்ன சொல்லுவோம்? ನಾವು ಏನು ಹೇಳ್ತೇವೆ? அது பிள்ளை தானே, ಅದು ಮಕ್ಕಳೇ ஏன்னா ಎಂಬುದಾಗಿ. தாய்க்கு பிள்ளை. ತಾಯಿಗೆ ಮಕ್ಕಳು. நம்மளை பார்க்கிறவருக்கு நம்ம தவறுகள் அவர் பிள்ளை ஆகாது. ನಮ್ಮನ್ನ ನೋಡುವವರಿಗೆ ಅವರು ಮಾಡಿರುವಂತ ತಪ್ಪುಗಳು ಅದು ಮಕ್ಕಳಾಗಿ ತೋರುವುದಿಲ್ಲ. ஹalleluya Hallelujah. ஏன்னா தேவன் பரிசுத்தமா இருக்கிறார். ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರು ಪರಿಶುದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. அந்த பரிசுத்த ಹೃದಯத்தோட ಆ ಪರಿಶುದ್ಧ ಹೃದಯದೊಂದಿಗೆ நம்ம ஜெபம் பண்ண கத்துக்கணும். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಕ್ಕೆ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. ஜெபம் பண்ணும்போது ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ, ஆண்டவரே ದೇವರೇ எனக்கு ஒரு பென்சில் கொடுப்பா, ನನಗೆ ಒಂದು ಪೆನ್ಸಿಲ್ ಕೊಡಿ, எனக்கு ஒரு பென்சில் வேணும்ப்பா. ನನಗೆ ಒಂದು ಪೆನ್ಸಿಲ್ ಬೇಕು. அந்த பென்சிலுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ಆ ಪೆನ್ಸಿಲ್ಗೋಸ್ಕರ நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ನಾನು ಸ್ಕೂಲಿಗೆ ಹೋಗಿ அடுத்தவன் பென்சில் குட்டி பென்சிலா இருந்தாலும் எடுத்துட்டு வந்து ಇನ್ನೊಬ್ಬರ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪೆನ್ಸಿಲ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರೆ அது என் பேக்ல இருக்குது. ಅದು ನನ್ನ ಬ್ಯಾಗ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. ஆனாலும் நான் ஜெபம் பண்றது என்ன ஜெபம் பண்ணுவேன்? ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಏನಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, ஆண்டவரே ದೇವರೇ எனக்கு ஒரு பென்சில் தா. ನನಗೆ ಒಂದು ಪೆನ್ಸಿಲ್ ಕೊಡು. ஆண்டவர் சொல்லுவாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, அசுத்தத்தை விட்டு வா, ಅಶುದ್ಧವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾ, பரிசுத்தத்தோட நீ கேளு, ಪರಿಶುದ್ಧದೊಂದು ಕೇಳು, பெற்றுக்கோ, ಪಡೆದುಕೋ, ஆசீர்வாதம் உண்டு. ಆಶೀರ್ವಾದ ಉಂಟು. ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ. மூன்றாவதாக ಮೂರನೇದಾಗಿ நாம் யோಹಾನ 14:13-14 ಯೋಹಾನ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 13ರಿಂದ 14ನೇ ವಚನ. ஹalleluya முதலாவது நம்பிக்கையோட ஜெபிக்கணும். ಮೊದಲನೇದಾಗಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. இரண்டாவது பரிசுத்த ಹೃದಯத்தோட ஜெபிக்கணும். ಎರಡನೇದಾಗಿ ಪರಿಶುದ್ಧ ಹೃದಯದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಮೂರನೇದಾಗಿ யோவான் 14:13-14 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டீரோ குமாரனின் பிதாவு மகிமைப்படுவதாக அது செய்வேன். ஹalleluya அவருடைய மகிமைக்காக செய்கிற காரியம் நம்ம வாழ்க்கையில, ಆತನ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ நம்ம நினைப்போம், ನಾವು ನೆನೆಸ್ತೇವೆ, ஆண்டவர் எதுக்காக எனக்கு இது செய்யணும், ದೇವರು ಯಾಕೋಸ್ಕರ ನನಗೆ நம்ம ಇದನ್ನು ಮಾಡಬೇಕು. கேட்கிற காரியங்கள பரிசுத்தம் இல்லாம இருந்தா, ನಾವು ಕೇಳುವ ಕಾರ್ಯಗಳು ಪರಿಶುದ್ಧವಿಲ್ಲದಿದ್ದರೆ, நம்ம வழிகள் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தா, ನಮ್ಮ ದಾರಿಗಳು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ, நம்ம இயேசுவின் நாமத்துல என்ன கேட்டாலும் கிடைக்காது. ನಾವು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಏನು ಕೇಳಿದರೂ ಸಿಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ. நான் என்னோட 10 வயசுல ನನ್ನ 10 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ நான் கேட்ட காரியம் என்னன்னா, ನಾನು ಕೇಳಿದ ಕಾರ್ಯ ಏನೆಂದರೆ, ஆண்டவரே எங்க அப்பா அம்மாக்கு நல்ல வேலை கொடு, ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಒಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನು ಕೊಡು, அவங்களுக்கு கெட்ட பேரு வருகிற ஒரு வழியும் நான் போக கூடாது, ಅವರಿಗೆ ಕೆಟ್ಟ ಹೆಸರು ಬರುವಂತ ಒಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ನಾನು ಹೋಗಬಾರದು, என் தங்கச்சிங்களுக்கு நல்ல வாழ்க்கையை எதிர்பார்ப்பு கொடு, ನನ್ನ ತಂಗಿಯಂದಿರಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು, எனக்கு சொந்தமா ஒரு வீடு கொடு, ನನಗೆ ಸ್ವಂತವಾಗಿ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು, எனக்கு ஊழியம் பண்றதுக்காக ஆலயத்தை கொடு, ನನಗೆ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆಲಯವನ್ನು ಕೊಡು, எனக்கு நல்ல கணவனா இருக்கு, ನನಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಗಂಡನಿಗೆ அவருக்கு இங்கிலீஷ் பேசணும், ಅವರಿಗೆ ಒಂದು ಇಂಗ್ಲಿಷ್ ಮಾತನಾಡಬೇಕು, அவர் நல்லா ஜெபிக்கணும், ಅವರು ಒಳ್ಳೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, நல்லா ஆராதிக்கணும், ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು, தேவன் வழியில பயந்து நடக்கிற மனுஷனா இருக்கணும், ದೇವರ ದಾರಿಯಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ನಡೆಯುವ ಮನುಷ್ಯನಾಗಿರಬೇಕು. இது நான் கேட்டது நார்மலா இருக்குது, ನಾನು ಕೇಳಿದ್ದು ಒಂದು ಸಾಧಾರಣವಾಗಿತ್ತು, இன்னைக்கு எல்லாரும் கண் முன்பாக வெளிச்சமா இருக்குது, ಇವತ್ತು ಕಣ್ಣು ಮುಂದುಗಡೆನೆ ಅದೊಂದು ಬೆಳಕಾಗಿದೆ. ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ. ஏன்னா இயேசுவின் ரத்தத்துக்குள்ள கேட்ட காரியங்கள் ಯೇಸುವಿನ ರಕ್ತದೊಳಗೆ ಕೇಳಿದ ಕಾರ್ಯಗಳು உண்மையா இருந்தது, ನಿಜವಾಗಿತ್ತು. ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ. எத்தனை நாட்கள் பிடிச்சது? ಎಷ್ಟು ದಿನಗಳು ಹಿಡಿಯಿತು? அரௌண்ட் 25 வயசு பிடிச்சது, 25 வருஷம் தாண்டிச்சு, 25 ವರ್ಷಗಳು ದಾಟಿ திருமணமாய்ந்து ಮದುವೆ ಆಗಿತ್ತು. ஆனா எல்லாமும் கர்த்தர் எனக்கு முதலாவது என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது ನನಗೆ ಒಂದು ನಿಶ್ಚಿತಾರ್ಥ ಮಾಡುವಾಗ
ಹೇಳುವಾಗ அவருடைய ஊழியக்காரர் முதலாவது ஒரு காரியத்தை சொன்னாரு. ಸಭಾಪಾಲಕರು ಒಂದು ಮೊದಲನೇದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು இந்த ಹೇಳಿದರು. மனுஷன் நல்லா ஜெபிக்கிற மனுஷன், ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಒಂದು ಮನುಷ್ಯನು. அப்பதான் எனக்கு உயிர் வந்தது, ಆವಾಗಲೇ ನನಗೆ ಜೀವ எனக்கு ಬಂತು, உயிரே வந்துச்சு. ನನಗೆ ಜೀವವೇ நான் ಬಂತು. சொன்னேன், ನಾನು ಹೇಳಿದೆ, ஏன்னா என்ன என் அம்மா தான் எங்க மாமியார் தான் என்ன பொண்ணு பார்க்க வந்தாரு. ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಅತ್ತೆಯೇ ನನ್ನನ್ನು ಹುಡುಗಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಬಂದದ್ದು. அவரு போட்டோ கொண்டு வந்து எல்லாருக்கும் காமிச்சாரு. ಅವರು ನನ್ನ ಗಂಡನ ಫೋಟೋವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಎಲ್ಲರಿಗೆ ತೋರಿಸಿ, மொபைல் எல்லாருக்கும் காமிச்சு என் முன்னாடி வரும்போது ಮೊಬೈಲ್ನಲ್ಲಿ ತೋರಿಸಿ ಎಲ್ಲರಿಗೆ ತೋರಿಸಿ ನನ್ನ ಮುಂದೆ ಬಂದಾಗ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಆಯ್ತು. ஐயோ, எனக்கு உயிர் டக்குன்னு ஆகி போச்சு. ನನಗೆ ಜೀವ ಒಂದು, நான் உள்ள இருந்தேன், என் ரூமுக்குள்ள இருந்தேன். ನಾನು ಒಂದು ರೂಮ್ನೊಳಗೆ ಇದ್ದೆ. இவரெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டாங்க, ನಾವೆಲ್ಲವೂ ನೋಡಿದೆವು. எல்லாம் பார்த்துட்டு ಎಲ್ಲರೂ ನೋಡಿದ ನಂತರ என்கிட்ட உள்ள கொண்டு வந்தாங்க. ನನ್ನ ಒಳಗಡೆ ನನ್ನ ಕೈಗೆ இப்படி ತೋರಿಸಿ பார்க்கறதுக்குள்ள சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. ನನಗೆ ತೋರಿಸುವ ಅಷ್ಟರೊಳಗೆ ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಆಗಿತ್ತು. அதுக்கு அம்மா சொன்னாங்க, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, பரவாயில்ல, நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ಅವಾಗ ನನ್ನ ತಾಯಿ ಹೇಳಿದ್ರು, ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ, ಪರವಾಗಿಲ್ಲ, ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಆದ್ರೆ ಏಸಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ. நானும் பார்க்கல, ನಾನು ನೋಡಲಿಲ್ಲ. அப்பா எங்கனா கொண்டு போய் நீ விட்டா, ಅಪ್ಪ ನೀವೇನಾದ್ರೂ ನನ್ನನ್ನು ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಬಿಟ್ರೆ, தப்பாகி கற்கொண்டோகி ಬಿಟ್ರೆ, ಅಪ್ಪ ಆಗಿ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಬಿಟ್ರೆ, நான் இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை, ನಾನು ಇಷ್ಟು ವರ್ಷ ಜೀವಿಸಿದ ಒಂದು ಜೀವಿತವು, ನಾವು அந்த வாழ்க்கைக்கு நீதான் பதில் சொல்லணும். ಆ ಜೀವಿತಕ್ಕೆ ನೀನೇ ಉತ್ತರ ಹೇಳಬೇಕು. ஆனா உண்மையான தேவன், ನಾನು ನಿಜವಾದ ದೇವರು, ನಿಜವಾದ ದೇವರು, ನಂಬಿಕೆಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುತ್ತಾನೆ. ನಂಬಿಕೆಯ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವಂತ ದೇವರು. பரிசுத்தமான ஹிருதயத்தை தேவன் பார்ப்பார். ಪರಿಶುದ್ಧವಾದ ಹೃದಯವನ್ನು ದೇವರು தேவனுடைய நாமத்திலே கேட்டதை கர்த்தர் வெற்றியாய் கொடுப்பார். ದೇವರ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಕೇಳಿದನು ದೇವರು ಜಯವಾಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ. ஹalleluya, ஹalleluya. ஏன்னா தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறது ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತದ್ದು நல்லதுன்னு தெரியணும் இருந்தா, ಒಳ್ಳೆಯದೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗದಿದ್ದರೆ சில டைம்ல நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும். ಅದು ನಮಗೆ ಸರಿಯಾಗಿ ಗೊತ್ತಾಗದ ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. அப்பொழுது நம்ம கர்த்தரை துதிக்கும் போது, ಆವಾಗಲೂ ನಾವು ದೇವರನ್ನು தோளுக்கு தோள் கொடுத்து துதிக்கும் போது, ಹೆಗಲಿಗೆ ಹೆಗಲು ಕೊಟ್ಟು ಸ್ತುತಿಸುವಾಗ தேவன் நம்மள அந்த காரியம் நன்றாக்கி கொடும். ದೇವರು ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಮಾಡಿ ಕೊಡ್ತಾನೆ. இன்னைக்கு நான் சொல்லுவேன், ಇವತ್ತು ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, என் தேவன் எல்லா ஜெபத்தையும் கேட்டா, ದೇವರು ನನ್ನ ಎಲ್ಲಾ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು என் ಕೇಳಿದನು. குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, ನನ್ನ ಕುಟುಂಬವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿತ್ತು. எனக்கு சொந்த, எங்க அப்பா அம்மாக்கு சொந்த வீட்டை கர்த்தர் கொடுத்தார். ನನ್ನ ತಂದೆ